வணக்கம், நான் உங்க வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ன்ட்டு இந்த இன்வெஸ்டருக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். அதை டீட்டெயிலா நான் உங்களுக்கு இப்ப இன்னைக்கு சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இதுல என்ன சொல்ல வரேன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்னு எப்படி சொல்லிட்டு பிரிக்கிறாங்கன்னா, ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு கடை இருக்குதுன்னு வச்சுக்கீங்க. அந்த ஒரு கடை பாத்தீங்கன்னா 50,000 கோடிக்கு மேல மதிப்பு இருக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. இதுவே 10,000 கோடியில இருந்து 50,000 கோடி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மிட் கேப்னு சொல்லுவாங்க. இதுவே பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் கேபிடலைசேஷன், அதாவது இந்த மார்க்கெட் அந்த உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அடுத்தது இந்த 10,000க்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த 10,000 கோடிக்கு கீழே இருக்கிற கம்பெனி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்களா, இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் வச்சு, அதாவது இந்த மார்க்கெட்டோடைய மதிப்பை வச்சு, மார்க்கெட்டோடைய கேபிட்டல் இருக்கு இல்லையா, அந்த மதிப்பை வச்சு இந்த மார்க்கெட்டோடைய கேபிட்டல் எப்படி இது பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷேர் பிரைஸ் மல்டிப்ளை பை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், இதை வச்சுதான் நம்ம இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்டர் சைட்ல இருந்து நம்ம லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப லார்ஜ் கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். லார்ஜ் கேப்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த 50,000 கோடிக்கு மேல இருக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இந்த மாதிரி கம்பெனி பாத்தீங்கன்னா 50,000 கோடிக்கு மேல மதிப்பு இருக்கிற கம்பெனிஸ். இப்ப இதுல ஏன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய கம்பெனி. அது இல்லாம பாத்தீங்கன்னா லோ ரிஸ்க், உங்க பணத்துக்கு பாத்தீங்கன்னா ரிஸ்கே கிடையாது, கம்மியான ரிஸ்க் தான். அதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னால ரிஸ்க் இருக்கும். அதுவும் இல்லாம மார்க்கெட் இறங்கும் போது பாத்தீங்கன்னா கம்மியான ரிஸ்க் இருக்கும். இது இந்த கம்பெனிங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்கு உகந்தது, இந்த கம்பெனின்னு பாத்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் த லாங் டேர்ம் இன்வெஸ்டர், அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் கேப்ங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மிட் கேப். இந்த மிட் கேப் கம்பெனினா என்னென்ன கம்பெனி, இந்த மிட் கேப் கம்பெனிங்கிறது பாத்தீங்கன்னா 10,000 கோடியில இருந்து 50,000 கோடி இருக்கிற கம்பெனி. அதாவது பாத்தீங்கன்னா இது இதுல ரிஸ்க்ங்கிறது பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்பை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுல அந்த மாதிரி ரிஸ்க்ங்கிறது லார்ஜ் கேப்பை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் ரிட்டர்னுங்கிறது ஒரு மாடரேட்டா வரும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான கம்பெனி, அதாவது டிசிஎஸ், விப்ரோ, இந்த மாதிரி கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒரு அளவான கம்பெனி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, டாடா பவர், அதாவது 10,000 கோடியில இருந்து 50,000 கோடி மதிப்புள்ள எல்லா கம்பெனியும் பாத்தீங்கன்னா மிட் கேப் கம்பெனி. நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா ரிஸ்க்ங்கிறது பாத்தீங்கன்னா மீடியமா தான் இருக்கும். அடுத்தது ஸ்மால் கேப். இந்த ஸ்மால் கேப்னா என்னன்னா, இது பாத்தீங்கன்னா அதாவது லார்ஜ் கேப்பை விடையும் அடுத்தது மிட் கேப்பை விடையும் ஹை ரிஸ்க் இருக்கும், ஹை ரிட்டர்ன்ஸும் இருக்கும். அதாவது இதுல இருந்துதான் ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்ங்கிறது உருவாகும். மல்டி பேக்கர் ஸ்டாக்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட வளர்ச்சிங்கிறது இன்னும் நிறைய இருக்குது. அதோடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளவு இருக்குன்னா 10,000 கோடிக்கு கீழே இருக்கும். இதுல நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம சவுத் இந்தியன் பேங்க்ங்கிற ஷேர் கூட பாத்தீங்கன்னா 6,000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல இருக்குது. ஐடிஎஃப்சி பேங்க், இந்த மாதிரி நீங்க 10,000 கோடிக்கு கீழே இருக்கிற பேங்க், எல்லா பேங்க்ஸ் இல்ல வேற எந்த ஐடி செக்டார்ஸ் இல்லனா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், இந்த கம்பெனி எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னுங்கிறது ஹையா இருக்கும், பட் ரிஸ்க்ங்கிறது ரொம்ப ஹையா இருக்கும். இதுல இருந்துதான் ஒரு மல்டி பேக் கம்பெனிங்கிறது உருவாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்க என்ன கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்க ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல ஸ்மால் கேப்ல. உங்களுக்கு ரிஸ்கே வேண்டாங்க, எனக்கு என் பணம் போட்ட பணமும் இன்க்ரீஸ் ஆகணும், லோ ரிட்டர்னா இருந்தாலும் பரவாயில்லன்னா நீங்க லார்ஜ் கேப்ல போடுங்க. இல்ல அது இல்லாம லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றவங்க, இதே எனக்கு பரவாயில்லைங்க, ரிஸ்கா இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் அளவு ரிஸ்கா இருந்தாலும் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் ஹையா வரணுங்கிறது சொல்றவங்க பாத்தீங்கன்னா இந்த மிட் கேப்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க.
அடுத்து ஸ்மால் கேப். இந்த ஸ்மால் கேப்ங்கிறது எனக்கு ரிஸ்க பத்தி எல்லாம் கவலைங்க. என் பணம் பயமே இல்லை, என் பணத்தை பத்தி பயம் இல்ல, எனக்கு ரிட்டர்னா ஹையா வரணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்மால் கேப்ல போடலாம். அதுக்குன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே இவரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம போட்டக்கூடாது. நீங்க உங்களுடைய போர்ட்போலியோல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு இது பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்ல என்னுடைய ஒப்பீனியன் தான் சொல்றேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபண்டமெண்டல்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்டாக்ஸ நீங்க பை பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இல்லாம ஒரு ஸ்டாக்ஸ பை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்க பணத்தை ஏற்கிற இதுலதான் போய் முடியும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றத வீடியோ போட்டிருக்கேன். ஜெரோதால எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு சில ஐடியாஸ் கொடுத்திருக்கேன். என் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லா பாருங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா கீழே நோட்டிபிகேஷன்லயும் நான் அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். கண்டிப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.